பண்டிதரு மோகன் தாமினியோட கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். என்னம்மா இப்ப திடீர்னு? மோகன், இதுல திடீர்னு என்ன இருக்கு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ராதா. குஷிக்கு உன்னை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி மோகனுக்கு ராதாவை விட ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க மாட்டா. இப்ப மோகனோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல எல்லாமே தப்பாவே நடக்குது. அதனால நம்ம கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. எனக்கு இப்போ மிஸ்ஸஸ் மோகனா ஆகணும். இல்லம்மா, மோகனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட தாமினி தானாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவளை கொலை செய்து விட்டார்கள். மோகன் இந்த தடவை சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பாரா? தன் மனைவியை எரித்து கொன்றார் என்ற பழியும் இருக்கிறது. தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட தாமினியையும் அவரை எரித்து கொன்றார். சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அதான் எல்லாருக்கும் நல்லது. இத பாரு மோகன், எனக்கும் வயசாகிட்டே போகுது. நேத்து கூட பாரு, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரிப்பா, நான் அப்படி பேசல. அப்போ குறிச்ச கல்யாண தேதிக்கு நீ சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு மோகன். சரிம்மா, உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட பல வருஷ கனவு சீக்கிரமாவே நனவாக போகுது.
மோகனுக்கும் தாமினிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம். மோகன், உனக்கு தாமினியை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே மாட்டா. நல்லா படிச்சவ, புத்திசாலி, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துப்பா. கடவுளா பார்த்து நீங்க 2 பேரும் இணையணும்னு முடிவு பண்ணிருக்காரு இல்லையா ராதா? ஆமா அத்தை. தாமினி அக்காவோட தலையில மோகனையோட பேரதான் கடவுள் எழுதியிருக்காரு. அம்மா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னா எனக்கு நல்லாவே தெரியுமா. நீங்க போய் சொல்லலாம், ஆனா உங்க கண்கள் போய் சொல்லாதுமா. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அட ஆண்டவா, லேட் ஆனாலும் நான் சாகறதுக்குள்ள என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படியாவது பார்த்துடுவேன். இன்னும் 2 வாரத்துல என் பொண்ணுக்கும் மோகனுக்கும் கல்யாணம். அடடா, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுமா. அப்படியே எனக்கு ஒண்ணு கொடு. சரிம்மா. சரியான முட்டாள். பூமியில நின்னுகிட்டு அந்த நிலவத்தோட கனவு கண்டுகிட்டு இருக்கேன். மோகன் ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். கடவுளை ஆராதிக்கிறத விட்டுட்டு அவரை அடையணும்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. இப்போ உங்களோட காதுவை நான் எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். ஆனா அடுத்த பிரச்சனை ராதா. மனசுக்குள்ள மோகன் மேல ரொம்ப காதல வளர்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் அவளோட தகுதி என்னன்னு காட்ட வேண்டிய டைம் வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த பிசாசு துளசி. அவளையும் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகும். மோகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னா அவ சும்மா இருக்க மாட்டா. சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த குட்டிச்சாத்தான் குஷிய மறந்துடாத. அவளை எப்படிமா என்னால மறக்க முடியும்? அவதான் என்னோட ஹிட் லிஸ்ட்ல முதல்ல இருக்கா. இந்த கல்யாணம் நடக்காது. நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவேன் நினைச்சியா? நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ அழறியா? இல்லையக்கா. அப்படியா? நீ மோகனை காதலிக்கிற, அதுக்காக தான் அழற. பொய் சொல்லாத ராதா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ மோகனை காதலிக்கிறேங்கிற விஷயம். மோகன் மேல உனக்கு இருக்கிற காதல உன் வாயால நீ சொல்லல, ஆனா உன் கண்ணுல அது நல்லாவே தெரியுது. எப்படி எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை உன்னால பண்ண முடியுது? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். இந்த
வீட்ல நான் உன்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டேன். ஒரு தங்கச்சி மாதிரி எவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்காக. பதிலுக்கு நீ என்ன பண்ண? நீ மோகனை சுத்தி சுத்தி வந்தும் கூட நான் ஒரு நாளும் அத பத்தி என்னன்னு கேட்டதே இல்ல. ஆனா நீ அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மோகனை காதலிக்கிற. ஆனா நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீ என்னை ஏமாத்தல, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. இது வரைக்கும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காம இருந்ததுதான் என்னோட தப்பு. கிருஷ்ணர் பேரை சொல்லிக்கிட்டு 24 மணி நேரமும் மோகனையும் சுத்தி வந்த. மோகனை உன் வலையில சாமர்த்தியமா விழ வச்சுட்ட. அதனாலதான் மோகனும் உன்னை கட்டி பிடிச்சுக்கிறான், இல்ல தூக்கிட்டு போறான். மோகன தெய்வம்னு சொல்லிட்டு எப்ப பாரு அவன் கூட சேர்ந்து ராத்திரி பகல்னு பார்க்காம கூத்தடிச்சுட்டு இருக்க. மோகன் எதுக்காக உன்னை பாத்துக்கிறார் தெரியுமா? நீ குஷியை நல்லபடியா பாத்துக்கிறன்னு. அதுவும் குஷியோட உயிரை நீ காப்பாத்தி இருக்கங்கிறதுக்காக தான். தன்னோட குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிற வேலைக்காரி மேல அக்கறை காட்டலாம், உதவி செய்யலாம், 4 காசு பணம் கொடுக்கலாம். ஆனா காதல் எப்பவும் வரக்கூடாது. உன்னோட இந்த நீலி கண்ணீர் இருக்குல்ல, அத பார்த்து நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன். இந்த கண்ணீர் உண்மையா இருந்தா இன்னும் நிலைமை மோசமாயிடும். ஏன்னா இந்த ஒரு தலை காதல்ல கண்ணீர் மட்டும்தான் மிச்சமாகும். உன் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம்லாம் இருக்குன்னு மோகனுக்கு தெரிஞ்சா உன்னை இந்த நிமிஷமே கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா. மோகன் என்னைக்குமே உன்னை காதலிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீ இருக்கவே கூடாது, புரிஞ்சுதா? துளசி ப்ளீஸ், இப்ப என்னால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. துளசி ப்ளீஸ், என்ன கொஞ்சம் தனியா விடு. ஏமா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, குஷிக்கு ராதாவை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்க மாட்டா, மோகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காதுன்னு. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்க தாமினிக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏன் முடிவு பண்ணீங்க? மோகனுக்கு ராதா தான் சரியான ஜோடி, தாமினி இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? மா, thank you so much மா. அப்ப இதான் விஷயம். இந்த தாமினியோட வற்புறுத்தலால நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரியும் இது எல்லாமே இவங்க 2 பேரோட வேலை தான். ஆனா இந்த தடவை இவங்க ஜெயிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், விட மாட்டேன். இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்தீங்க. இங்க நீ எதுக்காக வந்த? முதல்ல வெளியில போ. அண்ணாம்மா, தாமினி, துளசி அவளை விட்டுடு. துளசி, துளசி
துளசி தயவு செஞ்சு சொன்னா கேளு, அவளை விட்டுடு. வேணா துளசி, விட்டுடு. துளசி சொன்னா கேளு. துளசி தயவு செஞ்சு அவளை விடு. முடியாதுமா. மறுபடியும் இவ மோகனோட துளசி. வாழ்க்கையை பாழாக்க நான் விட மாட்டேன். துளசி, ராதாவுக்கும் மோகனுக்கும் நடுவுல இவள போக விட மாட்டேன். துளசி அவ செத்துற போறா, விட்டுடு. துளசி, துளசி தயவு செஞ்சு சொன்னா கேளு, அவளை விட்டுடு. துளசி, குஷி மேல சத்தியமா சொல்ற, தாமினிய விட்டுடு. தாமினி, துளசி போதும், தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துறியா? மோகன் விஷயத்துல நான் தப்பான ஒரு முடிவெடுத்தனா அதுக்கு நீயும் தான் காரணம். ஆனா தாமினி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மோகனுக்கு கிடைக்கவே மாட்டா. ஏன் துளசி, என்ன எவ்வளவு நாள் தான் எங்களை இந்த மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருக்க போற நீ? நீ செத்து போயிட்ட துளசி. இந்த வீட்டை விட்டு நீ எப்பவோ வெளியில போயிட்ட. தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் நிம்மதியா வாழ விடு. இங்க இருந்து போயிடு. நான் போக மாட்டேமா. எங்கேயும் போக மாட்டேன். குஷி மோகனோட வாழ்க்கையில சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க மறுபடியும் இந்த தப்பு பண்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் உங்களை என்னவோ நினைச்சேன். ஆனா நீங்க திடீர்னு இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீங்க என் நம்பிக்கையை மொத்தமா உடைச்சிட்டீங்கம்மா. அம்மா, உங்களுக்கு இந்த தாமினிய பத்தி தெரியாது. இவ எந்த எல்லைக்கும் வேணா போவா. துளசி இங்க இருந்து போ, ப்ளீஸ் இங்க இருந்து போ. நீங்க சொன்னதுனால இப்ப நான் இவளை விடுறேன். ஆனா அவ நினைக்கிறத நான் கண்டிப்பா என்னைக்கும் நடக்க விட மாட்டேன். தாமினி, தாமினி, உனக்கு ஒண்ணு ஆகலையே, நல்லா தானே இருக்க? இரு தாமினி, நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். இரு. வெரி குட்மா. உங்க முன்னாள் மருமக இப்பவும் உங்க பேச்சு கேக்குறான்னு என்னால இப்ப கூட நம்பவே முடியல. அப்போ சரி, இனி இந்த துளசி பிரச்சனைய நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பண்டிதரு மோகன் தாமினியோட கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் குறிச்சிட்டாரு. இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். எப்ப பாரு அவன் கூட சேர்ந்து ராத்திரி பகல்னு பார்க்காம கூத்தடிச்சிட்டு இருக்க. தன்னோட குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிற வேலைக்காரி மேல அக்கறை காட்டலாம், உதவி செய்யலாம், 4 காசு பணம் கொடுக்கலாம். ஆனா காதல் எப்பவும் வரக்கூடாது. ராதா, சொல்லுங்க மோகனையா. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. நான் அப்போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பேசாம தவிச்சுக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு? இங்க பாரு, ஏதாவது பிரச்சனைனா அதை சொல்லு. எனக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன் கையில என்னது? இது வரைக்கும் நான் எப்பவுமே கிருஷ்ணருக்காக தான் பூ பறிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் என்னோட மோகனையாக்காக பூ பறிச்சிருக்கேன்.
உன் கையில என்ன? அதான் சொல்றனே, ஒண்ணும் இல்ல. என்ன மறைக்கிற? காட்டு. ஒண்ணும் இல்ல மோகன் ஐயா. இது இந்த ரோஜாவை கையில வச்சுட்டு ஏன் சுத்திட்டு இருக்க? நீ யார் மேலேயாவது காதல் வந்துருச்சா என்ன? அதுக்கு தான் கையில ரோஜாவோட சுத்துறீங்க. யாருக்கு கொடுக்கணும் இந்த ரோஜாவை? சொல்லு. என்கிட்ட நீ சொல்லலாம்ல. சொல்லு ராதா, இதான் சரியான வாய்ப்பு. இந்த ரோஜா பூவை அவருக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிடு. உங்களுக்கு தான்